காலையில் நான் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கறதுக்குள்ளே பிஸ்கட் டப்பாவை தட்டி விட்டுட்டு அவளுக்கு வேணுங்கிற பிஸ்கட் எடுத்து சாப்பிட்டா. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் பிரேக்ஃபாஸ்ட்டே கொடுத்தேன். நிறைய எஃபோர்ட் போட்டு பண்ணணும் சாப்பிட மாட்டான்னு சிம்பிளாக இருக்கட்டும்னு சத்துமாவு கஞ்சி காய்ச்சி கொடுத்தாச்சு. இஞ்சிக்கு பீட்ரூட் பச்சைப்பயிறு சாதம் தான் பண்ண போகிறேன். நான் கூடவே ஈரல் ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட இருந்தால் ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க, இது ஆப்ஷனல் தான். நெய்யில் வெங்காயத்தை தாளிச்சுட்டு பீட்ரூட்டை வதக்கிட்டு காயின்னு பார்த்தா இதில் வெங்காயம் பீட்ரூட் மட்டும்தான். வடித்த சாதம் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் அப்படியே கூட ரைஸை ஊற வச்சு சேர்த்துக்கலாம். 4 விசில் வச்சிங்கன்னா ரெடி ஆயிரும். சாயங்காலம் கடைக்கு போகிற பிளான் இருந்ததுனால மத்தியானம் கொஞ்சம் சீக்கிரமாகவே தூங்க வச்சாச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு தயிர் இருந்துச்சு, அதை வச்சு பீச் யோகர்ட் தான் பண்ணியிருக்கேன். ஃப்ளேவருக்காக கொஞ்சம் பீனட் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா செட் ஆயிரும். அதுக்கப்புறமா கடைக்கு கிளம்பி வந்துட்டோம். பாப்பாவுக்கு தேவையான திங்ஸ்லாம் நிறைய வாங்க வேண்டியது இருந்துச்சு. எல்லாமே காலி ஆயிடுச்சு. அதனால கடைக்கு வந்துட்டோம். கடையில இருக்கிற யோகர்ட், சீஸ், சில ஸ்நாக்ஸ்லாம் பாப்பாவுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதை மட்டும் ஏதாவது எமர்ஜென்சிக்கு தேவைப்படும்னு வாங்கி வச்சுப்பேன். நைட்டுக்கு மில்லட் இட்லி ஊற்றி கொடுத்தாச்சு.